ஆபிரகாம் சொல்லுற ஒரு வார்த்தை, ஆதியாகமம் 18:25 அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனிங்க. துன்மார்க்கனுடைய நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அல்லேலூயா. ஆபிரகாம் அந்த தேவனை அறிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுக்காக வழக்காடுகிறவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர், நமக்காக நீதி செய்கிறவர், நமக்காக நியாயம் செய்கிறவர், அவர் செய்யாதிருப்பாரோ? ஆபத்து சொல்லுறார் பாருங்க, சங்கீதம் 9:7-8, கர்த்தரோ என்னென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தின் நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். ஆபிரகாம் சொன்னதுக்கும் இங்க சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீங்க கவனிப்பீர்கள். அவன் சொல்லுறான், சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்று சொல்லுகிறான். இங்க தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை நல்ல கவனிங்க, அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார் என்று அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. யோபு என்ன சொல்றாரு பாருங்க, யோபு 34 நம்ம 10-12 வசனங்களை நாம் வாசிப்போமானால், ஆகையால் புத்திமான்களே எனக்கு செவி கொடுங்க, அக்கிரமம் நல்ல காரியம் அங்க அண்டர்லைன் பண்ணுங்க, அக்கிரமம் ஏற்கனவே சொன்னாங்க, துன்மார்க்கன் அவருடைய பார்வையிலிருந்து என்ன பண்ண முடியாது, தப்பி போக முடியாது, ஆண்டவர் சங்கரிப்பார். அநியாயமாய் நீதிமானை துன்பப்படுத்தினால், அநியாயமாய் நீதிமானுக்கு தண்டனை கொடுத்தால், அநியாயமாய் பொய் பேசி நீதிமானுக்கு விரோதமாய் பொய் பேசினால் தேவன் அவனை துன்மார்க்கனை சங்கரிப்பார். அல்லேலூயா. வார்த்தைகளை கவனித்து அதை நம்ம ருசி பண்ணோம். அப்ப இங்க பாருங்க, ஒரு சொல்லுகிற வார்த்தைகள், அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வவல்லருக்கும் தூரமா இருக்கு. எங்க பாருங்க, ஒவ்வொரு 3 பேரும் சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்க, சர்வ வல்லவர், சகல மறுபடியவர், நீதிபரர், நியாயம் செய்கிறவர். ஆபிரகாம் அறிந்திருக்கிறான், தாவீது அறிஞ்சிருக்கான். அங்க யோபு சொல்றாரு, அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வவல்லருக்கும் தூரமா இருக்கிறது. மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனுக்கு அவர் பலன் அளிக்கிறார்.